கோரைக்கிழங்கு பெருக்கி வந்த இடத்துல அற்புதமான நீர் போகிற காட்சி. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். கோரைக்கிழங்கை தேடிட்டு போகிறோம். இது வருது பார்த்தீங்களா, இது கோரைக்கிழங்கோட பில்லு தான். இந்த முடிச்சா இருக்குது பாருங்கள், இதுதான் கோரைக்கிழங்கு. முடிச்சா இருக்குது தான் கோரைக்கிழங்கு. ஓகே, இதை பற்றி பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். அன்னை ஹெர்பல்ஸ் அண்ட் ஃபுட் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறேன். இது பார்த்தீங்களா, இதுதான் கோரை பில். இந்த கோரை பில்லு கீழே இதை வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு கொஞ்சம் சூடுத்தன்மை உள்ளது. இதோட மருத்துவ குணத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வச்சு சிக்கன், கோழி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சால் என்னென்ன பலன் அப்படின்ட்டு அதை செய்யும்போது காட்டுறேன். முதல்ல இந்த கோரைக்கிழங்கை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். கொஞ்சம் சேகரிச்சுட்டு அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். கட் பண்ணி சின்ன பட்டாணி அளவு இருக்கும். இந்த கோரைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த கோரைக்கிழங்குல நிறைய மருத்துவ பலன் இருக்குது. என்னென்ன மருத்துவ பலன்னா, தலை மூளை. தலைனா கண், காது, மூக்கு, இங்கே இருக்கிற ஏரியாவில் நுண்ணிய நரம்புகளை பாதுகாக்கும், மூளையை பலப்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், மண்ணீரல், நம்ம உணவு பை, குடல், இந்த குடலுக்கு பலத்தை கொடுக்கும். மண்ணீரலை பலமாக்கும், கல்லீரலை பலமாக்கும், இதயத்தை வலுப்படுத்தும். இந்தமாதிரி ராஜகருவிகளை வளப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகையில் ஒன்று இந்த கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கை அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கறி சமைக்கும் போது கோரைக்கிழங்கு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சி, தேங்காய் வச்சு அரைச்சி குழம்பு கொதிக்கும் போது, கூட்டிகிட்ட பிறகு குழம்பு கொதிக்கும் போது இதை ஊற்றுவாங்க. கோழிக்கறிக்கும் போடுவாங்க, ஆட்டுக்கறிக்கும் போடுவாங்க. அற்புதமான கிழங்கு, நிறைய மருத்துவ பலன் இருக்குது. இந்த கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து காஞ்ச கிழங்கு கிடைக்கும். அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அலசிட்டு நீங்கள் காய வச்சு இடித்து பவுடர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள் குருமா வைக்கும் போதும் சேர்த்துக்கலாம், பிரியாணி செய்யும் போதும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கறி குழம்பு செய்யும் போதும் சேர்த்துக்கலாம், மீன் குழம்பு செய்யும் போதும் சேர்த்துக்கலாம். இதோட மனம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அற்புதமான ஒரு இதை வச்சு ஒரு கறி குழம்பு செய்கிற வீடியோ இருக்குது, நான் செய்ய போகிறேன். அதாவது நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன். அந்த வீடியோ இது மட்டும் செஞ்சு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை அறிமுகப்படுத்தலான்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பெல் ஐக்கானே எடுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இந்த குழம்பு செஞ்ச உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.